எத்தனையோ பௌர்ணமி வந்தாலும் சித்ரா பௌர்ணமியை ஏன் சிறப்பாக அதுவும் மலை மீது கொண்டாட வேண்டும்? நாம் செய்த பாவ புண்ணிய கணக்குகள் சித்திரகுப்தன் என்று ஒருவன் எழுதுவான். அவன் பாவ கணக்குகளை அதிகமாக்குவான். ஒரு பாவம் செய்தால் 4 பாவமாக எழுதுவான். யமனிடம் போகும். நமக்கு நரகமோ சொர்க்கமோ அதன் அடிப்படையில் தான் பிரிக்கப்படும். ஆனால் இதை தெரிந்த சிவன் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று மட்டும் சித்திரகுப்தனை தூக்கி வெளியில் வைத்துவிட்டு அவன் சித்திரகுப்தனாக மாறுகிறான். ஏன் அவன் சித்திரகுப்தனாக மாற வேண்டும்? யமனிடம் வேலைக்கு போகின்றான் சிவன். யமனிடம் சிவன் வேலைக்கு போகின்றான். சித்திரகுப்தனாக நான் கணக்கு வழக்கு பாவ கணக்குகளை எழுத வருகின்றேன். யமன் அசந்து போகின்றான். ஏன் நீங்க வரணும்? நீங்க தலைவனாச்சு. கேட்டதற்கு அவர் சொல்றார், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் என் குழந்தைகள் பாவங்கள் செய்திருக்கும், புண்ணியங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். நாம் செய்த புண்ணியங்கள் ஒருத்தருக்கு உதவியை செஞ்சா கூட அவங்க மறந்துடுவாங்க, நம்மளே மறந்துடுவோம். மறைக்கப்பட்டிருக்கும். அதை சித்திரகுப்தன் மேற்பார்வையாக பார்க்கிறான். நான் சித்திரகுப்தனாக மாறி அந்த பாவ புண்ணியங்களை நான் அழகாக எழுதுகின்ற பொழுது ஏற்ற இறக்கங்களாக அதிக பாவம் செய்தால் கூட நான் என் மக்களுக்கு பாவத்தை குறைத்து எழுதி அவர்கள் வாழ்க்கையை மீண்டும் விழுந்தவனை எழுந்து நடக்க வைப்பேன், வாழ வைப்பேன் என்று சபதமேற்று சிவனே சபதம் ஏற்கின்றான். சித்திரகுப்தனாக மாறுகிறான். அந்த நாள் தான் இந்த நாள். வந்தவர்கள் எல்லாம் பாவம் செய்தீர்கள் என்று சொல்லவில்லை. நம் பரம்பரை பாவங்கள் கூட நம்மளை தொத்திக்கொள்ளும். தந்தை தவறு செய்தாலும், தாய் தவறு செய்தாலும், நாமளே செய்தாலும், நம் பிள்ளைகள் செய்தாலும் அத்துணையும் நம்மளைத்தான் வந்தடையும். கர்ம வினைகள் என்று ஒரே வரியில் சொல்வார்கள். பெரியவர்களை வணங்காமல் விட்டால் பித்ருதோஷம். துர்மரணம் உங்கள் இல்லங்களில் ஏதாவது நடந்திருக்கும், தற்கொலை செய்திருப்பார்கள். துர்மரணம் நடந்தவர்களுக்கு படையலிட்டு வணங்கினால் அது பித்ருதோஷமாக மாறும். வணங்காமல் இருந்தால் பித்ருதோஷமாக மாறும், வணங்கினாலும் பித்ருதோஷமாக மாறும். யாரை? தற்கொலை செய்து கொண்டவர்களை வணங்கக்கூடாது. அப்ப இன்றைய தினம் இப்படி பல தோஷங்களும் நம்முள் இருக்கும். அதையெல்லாம் பாவ கணக்குகளை சிவன் எழுதும் நாள் இது. பாலாலும் குங்குமத்தாலும் மஞ்சளாலும் திருநீராலும் அபிஷேகம் செய்து நம் பாவங்களை அவர் வாங்கி உங்கள் கைகளால் அபிஷேகம் செய்யும் பொழுது பாலால் பாவங்கள் இறங்கும். குங்கும நீரால் இரத்தக்கரைகள் கரைக்கப்படும். திருநீரால் தீராத பிரச்சனைகள் தீர்க்கப்படும். மஞ்சள் நீரால் மங்களகரமான வாழ்க்கை நம்மளுக்கு அமையும். இந்த சித்ரா பௌர்ணமி அன்று எதற்காக நீங்கள் வந்தீர்கள் சொல்லுங்க பார்க்குறேன். யாராவது எதுக்கு இங்கே வந்தீங்க? கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தீங்களா? சந்தோஷமா இருக்க வந்தீங்களா? ஆனந்தமா இருக்க வந்தீங்களா? இன்பமா இருக்க வந்தீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? எல்லாம் எதை தேடி வந்தீங்க? வந்தா வீடு கட்டலாம், குழந்தை இல்லாட்டி குழந்தை வரைக்கும், கல்யாணம் ஆகட்டி கல்யாணம் ஆகும், இப்படி ஏதாவது ஒரு கோரிக்கையோடு வந்திருப்பீங்க. எதுக்காக வந்தீங்க? வந்தால் பிரச்சனை தீர்ந்து நல்லா இருக்கலாம், அப்படித்தானே வந்திருக்கீங்க. வெளியே சொல்ல முடியாட்டியும் உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு கோரிக்கைகள் இருக்கும். தெய்வம் என்றால் என்ன? உண்மை, நேர்மை, வாய்மை, தூய்மை, கொடுக்கும் தன்மை. இந்த 5ம் நம்மிடம் இருந்தால் நாமே தெய்வமாகலாம். அப்புறம் அதுக்கு கோவில், குளங்கள், தெய்வங்கள். மாடு பால் கறக்குதுன்னு மார்பை பிடித்து கறந்தா தான் கறக்கும். பாலை பிடிச்சி கறந்தா வருமா? தெய்வம் எல்லா பக்கம் தான் இருக்கு. ஏன் அப்படியே காய் கொண்டு போய்கிட்டே இருக்கலாமே? போகலாம். வேறு சிந்தனைகள் வண்டி ஓட்டிட்டு கும்பலாம், அப்போ எங்கிட்ட விட்டுருவோம். டிவி பார்த்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துருப்போம், அப்பயும் சாமி தானே இருக்குன்னு டிவியை பார்க்கலாம். சிந்தனை மாறும். ஒரு ஜிம்முக்கு போய் உடம்பை நல்லா வச்சுக்கிறோம். ஜிம்முக்கு போனால் தான் நல்லா வச்சுக்க முடியும். வீட்டிலே நான் கலட்டுறேன் அப்படின்னு உட்காந்தோம்னா அசந்து போயிடுவான். ஏதாவது டிஸ்டர்ப் வரும் வீட்டில். 2 மணி செஞ்சுட்டு விட்டுருவான். ஒரு உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் முடியல. எல்லாரும் ஒன்று சேர்கின்ற பொழுது அது முடியும். அது ஒன்று சேரும் இடம்தான் இந்த ஆலயம். ஒன்று சேர்கின்ற போது ஒருவர் பகிர்ந்து கொள்வீர்கள். அப்பொழுது இன்பமும் கிடைக்கும், ஆனந்தமும் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும். என்னடா
மகிழ்ச்சி, இன்பம், துன்பம், ஆனந்தம், பேரானந்தம் எல்லாம் ஒன்று தானே? கிடையாது. இன்பம் வேறு, மகிழ்ச்சி வேறு, துன்பம் வேறு, எல்லாமே வேறு வேறாக வைத்தான். ஆனால் பார்க்கறதுக்கு எல்லாமே ஒன்று தானே அப்படிமா. மகிழ்ச்சி எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கும் சொல்ல தெரியாது. மகிழ்ச்சி எப்போம்மா கிடைக்கும் உனக்கு சொல்லு. ஐயோ சந்தோஷமா பணம் காசு இருந்து வீடு இருந்தா மகிழ்ச்சியா? பேசுங்க ஐயா, கேட்கும்போது பதில் சொல்லுங்க. சொல்லுங்க, மகிழ்ச்சி எப்போ கிடைக்கும்? ஏன், எதனால நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் சொல்லுங்க. சொல்லுங்க. நல்லா சாப்பிட்டுட்டா மகிழ்ச்சி கிடைக்குமா? சொல்லுங்க. மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? மனம் நிறைவு எப்போ வரும்? மகிழ்ச்சி எப்படி வரும்? 10 மக்களை பார்த்தா மன நிறைவு வரும். மகிழ்ச்சி என்பது பிரிக்கப்படும். மகிழ்ச்சி எப்போ வரும்? ஆஹா ஒரு வீடை கட்டிட்டோம், மகிழ்ச்சி. ஆஹா ஒரு கார் வாங்கிட்டோம், மகிழ்ச்சி. ஆஹா நம்ம பிள்ளை டாக்டர் ஆகிட்டான், அது மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம தேவைகள் தீர்கின்ற பொழுது அதுதான் மகிழ்ச்சி. சரி, இன்பம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சி இன்பம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இன்பத்துக்கு வேற அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். இன்பம்னா என்ன சொல்லுங்க. எப்படி இன்பம் வரும் உனக்கு சொல்லுமா? யாராவது சொல்லுங்க. இன்பம் எப்படி வரும் சொல்லு மகா, சொல்லு. இன்பம் எப்போ வரும் நமக்கு சொல்லு. நம்மள மறந்த போது. அதெல்லாம் கிடையாது. கடைசி கேள்விக்கு நீ பதில் வச்சிருக்க. நம்மளை மறந்தா இன்பமே கிடையாது. இன்பம் என்றால் என் பிள்ளை ஆசைப்பட்டு ஒருத்தைய லவ் பண்ணி ஒருத்தனை லவ் பண்ணி கட்டிக்கிற. ஆஹா காதலிச்சவனே கட்டிக்கிட்டமே, அது இன்பம். அது இன்பம். ஆஹா நாம் அம்மாவாயிட்டமே, அது ஒரு இன்பம். நான் அப்பாவாயிட்டமே, அது ஒரு இன்பம். இன்பம் என்பது நாம் விரும்பியது கிடைக்கின்ற பொழுது அதுதான் இன்பம். இன்பம் மனைவியினால் இன்பம், குழந்தையினால் இன்பம். அப்போ இன்பத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் வேறுபாடு இதிலே வந்துடும். சரி, இன்பம் செஞ்சா சந்தோஷம் எப்படி வரும்? இதெல்லாம் இருந்தால் சந்தோஷம் வருமே. சந்தோஷம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷம் எப்போ வரும்? நினைச்சது நடந்தா சந்தோஷம் கிடையாது. நினைச்சதெல்லாம் நடந்துட்டா தெய்வம் எதுக்கு? நம்ம நினைச்சதெல்லாம் முதலமைச்சர் ஆகணும் ஆயிரமா என்ன? நல்லா ஆவமே கொண்டு ரோட்டில் தள்ளிடும். முதலமைச்சரை தூக்கி வெளியே தள்ள போகுது, தள்ளிடும். அது மகிழ்ச்சி அல்ல. மகிழ்ச்சி எப்பொழுது வரும்? ஆஹா அருமையான அர்த்தம். பசின்னு வர்றாங்க, அப்படி சாப்பாடை போடுறோம், அது ஒரு மகிழ்ச்சி. மற்றவர்களை திருப்தி செய்கிறோம், அது ஒரு மகிழ்ச்சி. ஐயோ ஏன்டா 100 ரூபா இருக்கே, 100 ரூபா தானே இருக்கு, அவனுக்கு எப்படி தரலாம்? 10 ரூபாயை மாட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு 90 ரூபாயை 10 கொடுக்குறான், அதில் ஒரு மகிழ்ச்சி. பிறரை சந்தோஷப்படுத்தினால் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி வரும். என்னதான் காசு வச்சிருந்தாலும், என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும், என்னதான் வீடு வாசம் இருந்தாலும், நகை நட்டு போட்டுக்கிட்டு சிலுப்புனாலும் மகிழ்ச்சி வராது. எப்பொழுது வரும்? பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. ஐயோ நம்ம தான் கேட்டானா கைகால் நல்லா தான் இருக்குடா, வரியா படிக்க வைக்கிறேன், அப்படியே 10 காசு தொலைவுன்னு 10 காசுக்கு மேலே போட மாட்டோம். அப்படி தூக்கி என்னைக்கு அந்த 100 ரூபாய்க்கு கொடுக்குறோமோ, சாப்பாடு வாங்கி கொடுக்குறோமோ, அவங்க சந்தோஷப்படுவான், கையெடுத்து கும்பிடுவான், தெய்வமாக நம்மளை நினைப்பான். அதான் மகிழ்ச்சி. சரி, ஆனந்தம் எப்படி வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனந்தம் எப்போ வரும்? இதெல்லாம் இருந்து ஆனந்தம் வந்துருமா? வராது. ஆனந்தம் எப்படி வரும் சொல்லுமா என் மக, சொல்லு, சிரிக்க கூடாது. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். தன்னை மறக்கின்ற பொழுது ஆனந்தம் வராது. ஏன்? நம்ம தான் தூங்கினாலே தன்னை மறந்துடுறோமே, செத்த போன மாதிரி போயிடுறோமே. அதில் என்ன ஆனந்தமாக இருக்குது? நல்ல தூக்கம் தான் இருக்குது. அது ஆனந்தம் வராது. இருந்தாலும் ரைட்னு சொல்லியிருக்கேன். இதோட சாயல், அதனால கரெக்டாக அதோட ஒத்து விட்டேன். ஆனந்தம் எப்போ வரும்? ஆலயத்திற்கு ஒருவன் வருகின்ற பொழுது தன்னை மறந்து இயற்கை சூழலில் அமர்ந்து தன்னிச்சையாக அமர்ந்து உனக்கு பிடித்த தெய்வத்தை, உனக்கு பிடித்த தெய்வம் இயேசுவா இருக்கலாம், அல்லாவா இருக்கலாம், புத்தனா இருக்கலாம், கருப்புசாமியா இருக்கலாம், முனீஸ்வரனா இருக்கலாம், எதுவோ வச்சுக்க, உட்கார்ந்து கண்களை மூடி
கண்களை மூடுனா பத்தாது, கண்ணை மூடினவுடனே எங்கே தியானத்தில் உட்கார போகிறோம்? ஓடும், அவனுக்கு கடை தரணும். ஐயோ என்ன சமைக்கிறாங்க, கண்ணை மூடி தியானத்தில் நீங்கள் யாராவது உட்காந்து உண்மையை சொல்லுங்கள், நான் தன்னை மறந்துட்டேன்னு மறக்கவே முடியாது. ஓடும். எப்படி வந்தோம், என்ன வந்தோம், எதுக்கு வந்தோம், ஐயோ நம்மளுக்கு டீ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு இல்லாமல் போயிருமோ. அப்புறம் எங்கிட்டு ஆனந்தம் வரும்? கண்ணை மூடுனா கண்ட கழுதைகள்லாம் உள்ள வரும், பார்க்காத கழுதையெல்லாம் வரும். பொண்டாட்டி மட்டும் வரமாட்டான், பொண்டாட்டி ஃப்ரெண்டு கனவுல வருவான். ஆமா, ஐயோ அவர் பேண்ட் போட்டு இருந்தா பொண்டாட்டி நைட்டு போட்டுக்கிட்டு இருக்கான், அந்த பேண்ட் போட்டு பக்கம் போயிடும். அப்புறம் என்ன தியானத்தில் உட்கார்ந்த? ஆனந்தம் என்பது ஆலயங்களுக்கு வந்து உமக்கு பிடித்த தெய்வங்களை மனது ஆளாக நினைத்து, மனம் என்னும் கண்ணுக்கு திரை போட்டு, பார்க்கும் கண்களுக்கு மறைவை போட்டு மறைத்து, பார்க்கும் கண்களை மறைத்து, தன் நிலை மறந்து, தன்னை மறக்கக்கூடாது, தன் நிலை மறந்து, சிவனே, இயேசுவே, அல்லாவே அப்படி நினைத்த அடுத்த கணம் ஒரு வைப்ரேஷன் வரும் பாருங்க. அதை நான் அனுபவிச்சிருக்கேன், நீங்கள் யாருமே அனுபவிச்சிருக்க முடியாது. அதுதான் ஆனந்தம். பேரானந்தம் எது? ஆனந்துக்கும் பேரானந்துக்கும் என்ன வித்தியாசம்? பேரானந்தம் எப்போ கிடைக்கும் உங்களுக்கு? பொண்டாட்டி புல்லா கழுத குருத எல்லாம் நல்லா இருக்கும்டா, கோடி கோடியாக இருக்குடா, 100 கோடி 200 கோடி, கடைசியில் கொள்ளை அடித்து சேர்த்துட்டு ஜெயிலில் போய் உட்காந்தா பேரானந்தம் எங்கே கிடைக்கும்? நாய் பேயலாம். அதான் நம்ம எல்லாம் சம்பாதிச்சிட்டோம்னா, சம்பாதிச்சு சேர்த்து 1 ரூபா கூட இவனுக்கு கொடுக்காம வச்சுருந்தோம்னா, அதை அனுபவிக்கிறதுக்கு எவனோ ஒருத்தன் வருவான், கடவுள் அனுப்பி விடுவான். நீ சம்பாதிச்சு சேர்த்து வச்சடா, நாய்க்கு கூட பிஸ்கட் போடாம நான் அனுப்புறேன்டா ஒருத்தனை, அதை அனுபவிக்கிறதுக்கு. நம்ம கதை முடிஞ்சு அவனுக்கு சம்மந்தமே இல்லாம வந்து நம்ம சம்பாதிச்சதை அனுபவிச்சுட்டு உட்காந்துருப்பான். நம்ம பிள்ளைகளை எல்லாம் ஏமாத்தி விட்டு அந்த சொத்தை அனுபவிப்பான். அப்ப பேரானந்தம் வராது. பேரானந்தம் எப்போ வரும் தெரியுமா? ஆஹா, தன்னை மறந்து ஆனந்தத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தன்னை மறந்து அவனை நினைத்து அமர்கின்ற பொழுது ஆனந்தம் வரும். இது 108 முறை நீங்கள் உட்காந்துட்டீங்கனாலே போதும். 3 முறை தாண்டது கஷ்டம். 108 முறை நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா பேரானந்தம் அப்போ வரும். எப்போ வரும் பேரானந்தம்? உட்காரும் பொழுது எந்த தெய்வத்தை நினைத்தாயோ அது கண் முன்னாடி வந்து நிற்கும், கண் முன்னாடி வந்து நிற்கும், கண்டிப்பாக நிற்கும். எந்த சாமி என்னென்ன வந்து நிற்கும். அதான் பேரானந்தம். நான் அனுபவிச்சிருக்கேன், தெய்வத்தை பார்த்துருக்கேன். அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்கள் பார்க்கணும். தெய்வத்தை பார்த்துருக்கேன். இங்கே பாம்பு, இங்கே காட்டுவாசி, இங்கே புலித்தோல், இங்கே லிங்கம், இங்கே சிங்கம், அதெல்லாம் தெய்வம் இல்லை. நம்மளுக்கு மனசுக்காக இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தெய்வங்களுக்கு வடிவு உருவத்தை கொடுத்து வச்சிருக்கோம். அது தெய்வம் அல்ல. தெய்வத்தை பார்த்துருக்கேன். ஒளியாலும் ஆகா, அந்த பிம்பம் இருக்கே, அந்த உருவம் எதுலையும் சேர்த்துக்க முடியாது. எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த உருவத்தை. ஆஹா, அந்த ஒளி ரூபத்தில் அந்த தெய்வம் தெரிவான் பாரு. இது கண்ணா, இது மூக்கா, எல்லாமே இருக்கும், ஆனால் இருக்காது. பேசும், வார்த்தைகள் கேட்கும், பக்கத்தில் இருப்பார், தொட முடியாது. அதுதான் அப்படி நிலைக்கு என்று வருகின்றோமோ அதுதான் பேரானந்தம். அப்ப நீங்க ஆலயம் தேடி வந்திருக்கீங்க, இன்பத்திற்காகவோ மகிழ்ச்சிக்காகவோ சந்தோஷத்திற்காகவோ ஆனந்தத்திற்காகவோ பேரானந்தத்திற்காகவோ, இந்த 5ம் வெவ்வேறு செயல்கள் மூலமாகத்தான் வரும். நான் ஆபீஸ் போட்டு உட்காந்துருக்கேன், வெளிநாட்டிலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து எல்லாம் வருவாங்க. ஒருத்தன் முட்டா பையன் என்கிட்ட வந்தான். இது நடந்த கதை, இது வேறு கதையாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் இது நடந்த கதை. இந்த அறிவாளியை கூட்டிகிட்டு வந்த இதுகளில் தான் ஒருத்தன் வந்தான். இந்த அறிவாளி என் மகன் இல்லாதப்போ வந்துட்டான் என்கிட்ட. வந்துட்டு கூட்டம் நிறைய இருந்துச்சு, 3 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கான் என்னைய பார்க்க. அப்புறம் எந்திரிச்சிட்டு அப்பாயின்மெண்ட்லாம் உன்னை பார்க்க மாட்டேன் போ அப்படின்ட்டு. அப்புறம் 3 மணி நேரம் உட்காந்தான். அப்புறம் நாய் நிறைய எல்லாத்துக்கும் எல்லாம் சாப்பாடு ஆக்கி போட்டுட்டு ஆஃபீஸில் உட்காடுறேன். என்ன போகலையா?
சரி வா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு போயிடுறேன். அதை அப்பளவே கேட்டுக்க வேண்டியதானே. இதுக்கோசரம் இவ்வளோ நேரம் உட்காந்தியா, வா கேளு அப்படின்னு கேட்டான். இவ்வளோதான் பேசுறீங்க, சமத்துவாலயம் கட்டியிருக்கீங்க, ஊருக்கே அறிவுரை சொல்றீங்க, அரக்கனையும் தெய்வத்தையும் ஒரே நேரத்தில் காட்ட முடியுமா அப்படின்னு என்னை கேட்குறான். அப்படியா, அரக்கனையும் தெய்வத்தையும் கெட்டவனையும் நல்லவனையும் அசுரனையும் எப்படி நான் ஒரே நேரத்தில் காட்டுறது கேட்குறான். அரக்கனையும், இங்கிட்ட அரக்கனை பார்க்கணும், இங்கிட்டு மனுஷனை பார்க்கணும், தெய்வத்தை பார்க்கணும். எப்படி தெய்வத்தையும் அரக்கனையும் நான் எப்படி காட்டுறது? முட்டா பையனே, கதை மூடுறா அப்படின்னு கதை மூடிட்டான். அறிவு இருக்காடா உனக்கு? அரக்கனை காட்ட முடியுமாடா, தெய்வத்தை காட்ட முடியுமாடா, தெய்வத்தையே காட்ட முடியும், அரக்கனை பிற காட்டுறத ஆச்சா பூச்சான் கண்டபடி கட்டாளத்தில் திட்டுறேன். அவனுக்கு கோபம் வர்ற அளவுக்கு திட்டுறேன். கோபம் வந்து எங்கேயோ பைக்கில் இருந்து கத்தி எடுத்துட்டு குத்த விட்டானியா, அப்படியே கண்ணாடிய பக்கத்துல இருந்து அப்படி திருப்பினேன். இதாண்டா அரக்கன். ஐயா கோயிலூரான ஐயா, நீங்க தான் தெய்வம். டக்குன்னு அதே கண்ணாடியை திருப்பி காட்டினேன். இதாண்டா தெய்வம், மனிதன். கை தட்டலாமே, சூப்பரா. ஆஹா ஆஹா ஐயா, அரக்கனையும் தெய்வத்தையும் ஒன்னா காட்டினீங்க, மனுஷனையும் ஒன்னா காட்டினீங்க. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவன் ஒரு ஆசிரமம் வைத்திருக்காரு, இன்னைக்கு பிரமாண்டமா வச்சிருக்காரு. தெய்வத்தை நம்பாதவன். அதனால அரக்கன் வெளியே இல்லை, தெய்வம் வெளியே இல்லை, மனித நேயம் வெளியே இல்லை, நம்மளுக்குள் இருக்கின்றது. அரக்கன் ஆவதும் நாம் தான், தெய்வம் ஆவதும் நான் தான், மனிதன் ஆவனும் நம்மால் தான், மனிதன் ஆவதும் நம்மால் தான். அப்ப அழிக்கிறோம். பிள்ளை தப்பு செஞ்சிருச்சு, எவனையோ கூட்டிட்டு ஓடிட்டா, ஜாதியை விட்டுட்டு போயிட்டா, தேடி பிடிச்சி கொண்டு வந்து வெட்டி போடுறோம். எத்தனை இன்னைக்கு நகலுது, பிள்ளைய மருந்து வச்சு கொண்டு விடுறான். ஒன்னா ஓடிட்டு போறா, மிச்சம் நகை நட்டலாம் ஓடின்னு கூப்பிட்டு சாப்பாடு செலவு மிச்சம், மண்டபம் மிச்சம், எல்லாம் மிச்சம். ஓடனா ஓடிட்டு போறா, அவ தலையெழுத்து. போயிட்டு அடிச்சு பிடிச்சி கூட்டிட்டு வந்து, என் மகன் நல்லவன், அவன் மருந்தை வச்சு மனசை மாத்திட்டான். அவ்வளோ ஆமான்றான். எனக்கு என்ன நடச்சுன்னே தெரியல. போய் குடும்பம் நடத்திட்டு வந்திருப்பாங்க. இங்க ஐயோ நான் தெரியாம செஞ்சுட்டேன், எனக்கு என்ன இப்படின்னா நான் மறந்து போய் படுத்துட்டேன்பா, மறந்து போய் பிள்ளை பெற்றுட்டேன்பா. எல்லாம் பொய் உலகம். அப்போ அதை பூசி மொழிகி இன்னொருத்தங்கிட்ட கட்டி வைக்கிறாங்க. அப்போ நம்மளுக்குள்ள எல்லாமே இருக்கு, ஒவ்வொன்றையும் வெளியே கொண்டு வரணும். நல்ல குணங்களை வளர்த்துக்கணும். கெட்ட குணங்கள் இருக்கத்தான் செய்யும். கெட்டதை கம்மியாக்கி நல்லதை அதிகமாக்கினால் எது நல்லாது இருக்கோ, எந்த மக்கள் தொகை நிறைய ஓட்டுகள் இருக்கோ அவங்க முதலமைச்சர் ஆகிற மாதிரி நாம் மனதுக்குள் உச்சத்தை கொண்டு வர வேண்டும். கொடுப்பவன் தெய்வம் என்றால் நீங்கள் கொடுத்து பழகுங்கள். உண்மை தெய்வம் என்றால் உண்மையை பேசுங்கள். நேர்மை தெய்வம் என்றால் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். வாய்மை தெய்வம் என்றால் வாய்மை தவறாதீர்கள். இத்தனையும் சேர்ந்து தெய்வத்தை தேடினால் கிடைக்கும். ஏதோ வந்தான், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஐயா பேசிட்டாரு, ஐயா தீட்சை கொடுத்துட்டாரு, கல்யாணம் ஆயிடுச்சு, தெய்வமேன்னு கும்பிடக்கூடாது. செஞ்சாதான் தெய்வம் கிடையாது. அது நடக்கும். நம்பிக்கையோடு வாங்க. நம்பிக்கை தான் நம்மளுக்கு தெய்வம். அழிப்பதும் நாம் தான், காப்பதும் நாம் தான், படைப்பதும் நாம் தான். பிரம்மாவை தேடி அலைய வேணாம், விஷ்ணுவை தேடி அலைய வேணாம், சிவனை தேடி அலைய வேணாம். படைப்பது யார்? படைப்பவனை பிரம்மா என்கின்றோம். படைப்பது யார்? சொல்லுமா படைப்பது யார்? பிரம்மா. சின்ன பிள்ளை கூட தான் சொல்லலாம். நீதாமா பிரம்மா. ஒரு உயிரை படைக்கிற இல்லையா, பெத்து எடுக்கிற இல்லையா, இவ்வளோ படிச்சிருக்க, இவ்வளோ டிகிரி வாங்கியிருக்க, கம்ப்யூட்டரில் டுக்குன்னு வேலை பார்க்குற, படைக்கிறது பிரம்மாங்கிற. அப்புறம் எப்படி இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும்? படைப்பது பெண்கள். எவ்வளோ பெரிய வேலையை பார்க்குறீங்க. தாய் வேசியாக இருந்தால் கூட தாயமதி. நீ இன்னொருத்தங்கிட்ட போயிட்ட, உன் பேச்சு எப்படி கேட்பேன்னு அம்மாவை பேசாத. நீ தப்பா லவ் பண்ணிட்ட அப்பாவை, நான் லவ் பண்ணிட்டு அவன் அப்படி கேட்டாத. வேசியாக இருந்தாலும் தாயை மதிக்கிறவன் தான் பிரம்மாவாக. தாயை பார், தாய் தான் பிரம்மா. காப்பது யார்? கொலகாரனா கூட இருக்கட்டும், அப்பா. காப்பது அவர் அல்லவா. அம்படியை வெட்டுறான், ஓடுறான், ஒடியாரான், 24 மணி நேரம் சம்பாதிக்கிறான். அப்படியே பெத்து போட்டாப்பா பிரம்மா. இனி விஷ்ணுவாக இருந்து காப்பாத்துறான் பாரு, அவன்தான் விஷ்ணு. தேடி அலைய தேவையில்ல கோயிலுக்கு. விஷ்ணு யார்?
நம் தந்தை அவன் கொலகாரனாக இருக்கட்டும், 1000 பொண்டாட்டியை கூட கட்டிக்கிட்டோம், அவனை மதிப்போடு நடத்துங்கள், தந்தையை மதியுங்கள், அவன் தான் பிரம்மா. சரி, இவ்வளோ சொல்லிட்டேன். சிவன் யார் சொல்லு பார்க்கலாம். சிவன் யார் சொல்லுங்க. நீதான் சிவன், நீதான் சிவன், நீதான் சிவன். ஏன் சிவன் நம்மளா? ஆம், அழிப்பது சிவன். கெட்டதா செஞ்சுக்கிட்டு போய் நம்ம வாழ்க்கை அழிச்சுக்கிறோம். இது சரியில்லைன்னு போய் அவளை கட்டி நம்மளை அழிச்சுக்கிறோம். தண்ணிக்கு பொண்டாட்டிய கொஞ்சினா போத, பிள்ளைய கொஞ்சினா போத, பிள்ளைகளை வெளியே கூட்டிகிட்டு போனால் போத, நல்லா சம்பாரிச்சா போத, நல்லா சாப்பிட்டா போத, இத்தனை போதை எல்லாம் விட்டு குடிக்கு அடிமையாகிறோம் இல்லையா? அடிமையாகி நுரையீரல் போச்சு, கல்லீரல் போச்சு, மண்ணீரல் போட்டு பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணி படுத்துக்கிட்டு பீ பேண்டுக்கிட்டு வேலைக்காரியாக இருந்தது திருநாள பத்தலை, திருப்பி உனக்கு பீ மூத்திரம் அள்ளி குடிகாரன் பொண்டாட்டின்னு ஊரே கேட்டு அவனை அழித்து கொள்கின்றான். அப்போ நம்ம தான் நல்ல எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு கெட்ட எண்ணங்களை கற்றுக்கிட்டு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்திக்கிட்ட ஆசைப்படுறது, இருக்கிற செல்வம் பத்தாதுன்னு திருடுறது, ஒருத்தனை ஏமாத்துறது, கஷ்டப்பட்டு காசை வாங்கிடுறான், நான் வட்டியை ஒழுங்காக கலட்டிடுறேன் அப்படின்னு வாங்கிடுறது. வாங்கினது என்ன போலிச்சிட்டு போயிடுவேன், வட்டி கட்டிட்டான் அப்படின்னு கடை கொடுத்தவனவே ஏறுறது. சம்மதப்பட்டு தானே வாங்குற வட்டிக்குன்னு, அவன் கேட்கத்தான் செய்வான். அப்போ வாங்காத. அப்போ 10 மாதம் வட்டி கொடுத்துட்டேன், தர முடியாது, முதலும் தரமாட்டேன், கழுதையும் தரமாட்டேன். அப்போ அழித்துக் கொள்கின்றாய், தன்னை அழித்துக் கொள்கின்றாய். அப்போ அழிப்பது வேறு யாரும் அல்ல, நாம் தான். அப்போ சிவம் யார்? நாம் தான். பிரம்மா தாய், விஷ்ணு தந்தை, சிவன் நாம். அதான் அன்பே சிவம், அன்பே சிவம் என்றார்கள். அந்த அன்பை மூல ஆதாரமாக வைத்துதான் தெய்வங்கள் உருவானது. அன்பு ஒன்றால் தான் இந்த பூமி சுழல்கிறது. இந்த அன்பை நாயிடமும் பேயிடமும் காட்டுகின்றோம். நாயை மடியில் வைத்து கொஞ்சுகின்றோம், பூனையை முத்தம் கொடுக்கின்றோம். நாக்கு நக்கிக்கிறீங்க. உங்களை சொல்லலை, போய் பாருங்கள் எத்தனை அக்கிரமம் நடக்குது. நாயை பிடிச்சி அது குண்டியை நக்கிட்டு அவள் நாக்கு அதை சுவையாக வச்சுக்கோளுங்க. எத்தனை அக்கிரமம் நடக்குது தெரியுமா? அந்த அன்பை நம்ம பிள்ளைகிட்ட காட்டுங்க. பிள்ளைய டாக்டராக தான் நீ ஆகணும், வக்கீலாக தான் நீ ஆகணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம பெற்றுட்டா அது அடிமையா என்ன? அவளுக்கு என்ன பிடிக்கும் அதை அம்மா அப்பா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில் நீங்கள் கொண்டு போங்க. அதை விட்டுட்டு என் பாதையில் வான்னு போனீங்கன்னா உன் பாதை தான் நாரி கிடைக்குங்க. நீயே டாக்டரானு டீச்சரானு நீ நினச்சதே நடக்கலை, அப்புறம் நீ நினச்சேன் டாக்டரா, நீ டாக்டர் ஆகுமான்னு அவட்ட சொன்னா நீயே ஆகலையா? அவளை எப்படி நீ ஆக்குவ? உனக்கே விவசாயம் தெரியாது, நீ அவளை அந்த விதையை நட்டு முளைக்க வச்சிருவியா என்ன? முடியாது. அவளுக்கு என்ன ஆசை அதை செயல்படுத்துங்க. இப்படி நான் என்னை பேச விட்டா 1 வருஷம் கூட பேசுவேன். பாவம் வர்ண பகவான் இப்போ மழை தூவார், கண்டிப்பாக வரும், ஒரு தூத்தலால் வரும். என்ன வெயிலில் உட்காந்துருக்கீங்க, அட்வைஸ் நான் ரொம்ப ஓவராக போனேன்னா என்னடா அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த கத்துறான், இங்கே பசிக்குது வேறு, காலையில் 2 தான் சாப்பிட்டேன், காலையிலே தெரிஞ்சிருந்தா 6 இட்லி சாப்பிட்ருக்கேன், 2 தான் வச்சாங்க, கேட்டால் கொடுப்பாங்க, நம்ம தான் கேட்குறது இல்லையே, கௌரவம் போயிடும். எவன் பார்த்தானே நானும் சாப்பிட்டேன், நல்லா 10 இட்லி கூட சாப்பிடுவேன், 50 இட்லி கூட சாப்பிடுவேன். ஏன்னா எதுக்கு அவன் பார்க்குறான், ஐயோ தட்டில் நிறைய இது இருந்தால் இருந்துட்டு போகுது, நம்ம வயிற்றுக்கு நம்ம சாப்பிட்றோம், இப்படி வெத்து கௌரவம். நான்லாம் என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு காரில் போனோன்னா காரே நாடி கிடக்கும், தேட்டருக்கு போனால் தேட்டரே நாடி கிடக்கும், அதுக்காக கூச்சப்படுறதா, கோவிலுக்கு போனால் கோவிலே நாடி கிடக்கும், அங்கே இருக்க பொங்கல்லாம் வாங்கி தின்னு அப்படியே நாய் பேய்க்குன்னு போட்டு அதில் ஒரு சந்தோஷம். வெத்து கௌரவம் என்னத்தை போய் கலட்டுது, நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? அதனால் நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு தெரிந்தும் இருக்கலாம், இப்படிலாம் இருக்கே தெரிஞ்சு இருக்கலாம். உங்களை உணர்ந்து கொள்ளுங்கள், தன்னை உணர்ந்து கொள்ளுங்கள். தன்னை உணர்ந்து கொண்டால் பிறரை உணர்வோம். நம்மளை யார், நம்ம யாருன்னே தெரியாத போது நீ யார் என்பது எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. உன்னை உணர்ந்து கொள்ளு. எதற்காக வந்தோம், ஏன் வந்தோம், நம் பணி என்ன? கட்டிக்கிட்டோம் பொண்டாட்டிய, அதுக்காக வாழக்கூடாது. பிள்ளையை பெற்றுக்கிட்டோம், அதுக்காக வாழக்கூடாது. நம் கடமை என்ன? நாய் பேய் கூட குழந்தைகளை வளர்த்து துரத்தி விட்டுருது. நம்ம என்ன பண்ணுறோம்? 10 லட்சம் செலவு பண்ணி வக்கீல் ஆக்குறோம், கலெக்டர் ஆக்குறோம், 1 கோடி செலவு பண்ணி டாக்டர் ஆக்குறோம்.
எல்லாம் பிள்ளைய வளர்ந்த உடனே என்னடி இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எனக்கு சம்பாரிச்சு போடு. இப்போ ஜாதகக்காரன் வந்தவொடனே ஏன்ட்டு கேட்பாளுங்க, என் பிள்ளை நீ காப்பாற்றுவானா, ஏன் உன் பிள்ளை உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்பேன். என் பிள்ளை அவனுக்கு கஞ்சி ஊற்றுவானா, ஏன் இப்போ எல்லாம் பிரியாணி திங்கிறது பத்தலே ஆகும், கடைசியில் வந்து கடைசியில் நீ எப்பயும் கஞ்சி தான் குடிக்க போகிற, இப்பயே பிரியாணி தின்னுட்டு என் பிள்ளை எனக்கு செய்யணும், என் பிள்ளை செய்யணும், என் பிள்ளை கட்டி கட்டி கொடுத்தேன் நான் பார்த்து பொண்டாட்டியா, ஐயோ தலையனை மந்திரம் போட்டுட்டா, பெரிய மந்திரவாதி மந்திரம் போட்டா, என்கிட்ட தீனி பைக்க கொண்டாந்து கொடுப்பான், அதை அவகிட்ட கொடுக்குறான். நேற்று தான் சினிமா கூட்டிகிட்டு போனான், இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். பாரு நாளைக்கு நான் சொல்கிறேன் பாரு, கரெக்டாக இருக்கும். என்ன சொல்ல போகிற நீ கழுத, பீச்சு கூட்டிகிட்டு போவேன்னு சொல்ல போற. பொண்டாட்டியை கட்டி வச்சது அதுக்கு தானே. நீ உன் புருஷங்கிட்ட எல்லாம் அனுபவிச்சுக்குவ, உன் பிள்ளை மட்டும் உன் புருஷங்கிட்ட அனுபவிக்கக்கூடாது, உன் பிள்ளை மட்டும் பொண்டாட்டிக்கிட்ட இருக்கக்கூடாது. ரூம்குள்ளே தள்ளிட்டு காதை வச்சு அந்த வாசப்படியில் தலையை வச்சு உள்ள என்ன நடக்குதுன்னு கேட்குற தாய்மார்கள் 180 பேர் இருக்காங்க. பிள்ளைகளை சந்தோஷமா இருக்கத்தான்னு கட்டி வைக்கிறான். அவன் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனானே, பார்க் கூட்டிகிட்டு போனானே, சினிமா கூட்டிகிட்டு போனானே, அதெல்லாம் இப்படி பார்த்து உக்காந்துக்கிட்டு நீ தான் கழுது எல்லாம் குட்டி போட்டு எல்லாம் முடிஞ்சு வச்ச உனக்கு பார்த்துக்கிட்டு ரசிக்கிறதுல எவ்வளோ சுகம். மகனவே பிரிச்சிடறாளுங்க, மருமகிட்ட இருந்து பிரித்து இந்த லட்சணத்தில் இன்னொரு கல்யாணம் பார்ப்பாளுங்க. இவ சரியில்லை, இன்னொருத்தி அவள் எப்படிப்பட்டவளா இருப்பா, அவளும் கல்யாணம் ஆனவளா இருப்பா. இவ டார்ச்சர் தாங்க மாட்டாம டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவான். பரவாயில்ல நீ நல்ல தங்கமாக இருக்கா, இவன் நடிப்பா, அவளை கொண்டாந்து கட்டி வச்சிடறது. அப்புறம் அதுவும் டைவர்ஸ், இப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கிடைத்ததை வைத்து பெருமைப்படுங்கள். இப்போ உச்சகாலம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஏன் உச்சத்தில் நாம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம் நடராஜ பெருமாளை. நடராஜ பெருமாள்னா என்ன, உலகத்தின் சுழற்சியை நடராஜன் அகலியமாக காட்டுவான். உலகத்தின் சுழற்சியை நடனத்தின் மூலமாக காட்டுவான், ஒரு அசைவை காட்டுவான். இப்ப பூமி சுத்துறது நம்மளுக்கு ஏதாவது தெரியுதா, தெரியாது, பஸ்ஸில் போனால் தெரியும். அப்ப ஒரு அசைவு இல்லாவிட்டால் உலகமே கிடையாது. பூமி சுத்துறதுனால தான் நாம் எல்லாம் நிற்கிறோம், உட்காடுறோம், வீடு கட்டுறோம். பூமி சுத்தாட்டி என்ன நடக்கும், அதாவது தெரியுமா உங்களுக்கு, பூமி சுத்தாட்டி என்ன நடக்கும், நெப்பிங்க, காந்தத்தன்மையே இருக்காது, அப்புறம் எப்படி நெப்பிங்க. பூமி சுத்தினா தானே காந்தத்தன்மை நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிறோம் நேரம் நிற்கிறோம்னு, தலைகள் தான் தொங்கிட்டு இருக்கிறப்ப. அதுக்கு உதாரணம், இங்க இருந்து நிலாவை பார்த்தா அண்ணாந்து பார்க்குறோம், நிலாவில இருந்து பூமியை பார்த்தா எப்படி பார்ப்போம், குழந்தைய சொல்லு, குனிஞ்சுக்கிட்டா பார்ப்போம், அப்பயும் அண்ணாந்து தான் பார்ப்போம். புரியுதா? அப்போ நம்ம தலைகளை தான் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். காந்தத்தன்மை சுத்தும் பொழுதுதான் காந்தத்தன்மை. அப்போ பூமி சுத்துறது என்ன ஆகும் தெரியுமா, சிதைந்து போய்விடுவோம். கல் மண் எல்லாம் சிதைஞ்சு வானில் அப்படியே பறந்துக்கிட்டு கிடப்போம். ஈர்ப்பு சக்தி இருக்காது, உயிர் இருக்கும், எல்லாம் அப்படியே மிதந்துக்கிட்டு இருப்போம். அசைவுகள் அற்று போயிடும். பூமாதேவி அசைவை நிறுத்தினால் நாம் அசைவற்று போவோம். அதனால அதை வலியுறுத்துறது தான் நடராஜ பெருமாள். சுழற்சி இல்லாமல் இருந்தால் பூமியே சிதைந்து போய்விடும். வாழ தகுதி, உயிரினங்கள் வாழ தகுதியற்றதாக பூமி மாறிவிடும். நாமும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு எல்லாம் தெய்வமா சிவனாமே என்னைய காப்பாற்ற மாட்டேங்கிறான், எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறான், வெட்டி கொடுக்க மாட்டேங்கிறான், எப்படி கொடுப்பான், நீ தேடினா தானே கொடுப்பான். சாமியை கும்பிட்டுட்டு என் பிள்ளை 100 மார்க் எடுக்கணும், ரைட்டு, அவ கேட்டுவா, நீ 100 மார்க் எடுத்தா மொட்டை போடுறேன், ஏன் கையை வெட்டிக்கிறேன்னு வேண்டிக்க 100 மார்க் எடுக்கலாம். கை வெட்டினா முளைக்காதே, முடிய கொடுக்குறேன், இந்த முடிய வெட்டுனா வந்துடும், அதனால் என் முடியை கொடுக்குறேன், மொட்டை போட்டுக்கிறேன், இப்படித்தானே வேண்டுறோம். அப்போ சிந்தனைகளை நாம் சிதறடிக்கின்றோம். அசைவுகள் இல்லாமல் வறுமை 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 அப்படின்னு எல்லாம் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா வறுமை உங்களை கொன்றுவிடும். ஓடு, தேடு, உழைத்துப்பார். நான் டிகிரி படிச்சுட்டேன், இன்ஜினியராக வேலை கிடைச்சா தான் போவேன், ஐடிஐ படிச்சுட்டேன், ஐடிஐயில் வேலை கிடைச்சா தான் போவேன், பேங்க் படிச்சுட்டேன், பேங்க்கு தான் வேலை பார்ப்பேன். ஒரு சுண்டலை 100 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு விற்றீங்கன்னா 500 ரூபா வந்துடும், மாதம் 5000 ரூபா சம்பாதிக்கலாம். ஒரு வாட்டர் பாட்டில் 5 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விட்டா ஒரு நாளைக்கு 100 பாட்டில் விற்கலாம். டோல்கேட்டில் போய் நின்னோம்னா மாதம் 30,000 சம்பாதிக்கலாம். ஓடு, தேடு, என்ன போய் வெத்து கௌரவம் சம்பாதிச்சு பண்ண முடியாது காப்பாற்றுறதுக்கு.
வறுமை எங்குள்ளது? நம்மில் சோம்பேறித்தனத்தை உருவாக்கி கொள்கின்றோம். அப்ப வறுமைக்கு காரணம் நாம் தான். வறுமை ஓட வேண்டுமென்றால் உழைத்துப்பார், ஓடு தேடு உழைத்துப்பார். வறுமையை நாம் கொன்று விடலாம். வறுமை வறுமை என்று நீ வீட்டுக்குள் அமர்ந்தால் வறுமை உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையே கொன்றுவிடும். போதுமா? அப்ப உழைக்க தயாரா இருந்துட்டு சாமிகிட்ட வேண்டினோம்னா நடக்கும். வாழ்க்கையை வெட்டி விட்டுட்டு மோட்டரை போட்டால் தண்ணி கரெக்டாக போகும். வெட்டி விடாம போட்டால் எல்லா பக்கமும் பரவிடும். ஐயா வெந்நீர் கொதிக்குது பார்த்து குடிங்க. நான் இருக்கட்டுமா? அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கெட்டதும் இருக்குது, நல்லதும் இருக்குது. அது தெரிஞ்சுக்குங்க. பேரானந்தத்திற்காக இவிட வந்திருக்கீங்க. அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு மகிழ்ச்சி, அதில் ஒரு ஆனந்தம், அதில் ஒரு இன்பம் காணணும். இத்தனையும் சேர்ந்தால் மனிதன். அப்போ ஒன்று நாள் ஒன்று கிடைக்கணும். அதனால் நான் பேசினா பேசிக்கிட்டே தான் போவேன். நடராஜ பெருமாள் உலகத்தை வலியுறுத்துகின்றான். அதனால் தான் நடராஜ பெருமாளை எப்பயுமே தெற்கு நோக்கி அமர்வான், நிற்பான் நடராஜ பெருமாள். அதுதான் ஐதீகம். சிவன் திசை, யமன் திசை எல்லாமே தெற்கு தான். தெற்கு நோக்கி தான் நடராஜ பெருமாள் எந்த ஆலயத்திலும் இருப்பார். நாம் கட்டிய சமத்துவ ஆலயத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடராஜ பெருமாள் சிவனுக்கு முன்னாக கிழக்கு நோக்கி தான் உள்ளார். அது அர்த்தங்கள் நிறைய கிழக்கு நோக்கி இருந்தால். இந்த நடராஜ பெருமாளும் ஐம்பொன்னால் ஆனவன். இவனை கிழக்கு நோக்கி வைக்கப் போகின்றேன், பிரதிஷ்டை செய்ய போகின்றேன். ஏன் கிழக்கு நோக்கி? கை இங்கே தானே இருக்கணும். கை இங்கே இருந்தால் அது காலாக மாறிவிடுமே. ஏன் விதிமுறைகளை மாறுகிறேன்? எந்த ஆலயத்திலையும் நடராஜ பெருமாள் தெற்கு நோக்கி தான் இருப்பார். நம்ம ஆலயத்தில் கிழக்கு நோக்கி இருக்க போகிறார். அதன் காரணம் என்ன? கைகளை ஏன் மாற்றி வைக்கப் போகின்றேன்? உலகம் ஜாதியாலும் மதத்தாலும் அழிய போவது உண்மையாகிவிட்டது. ஐயோ அது எப்பயோ அழியும், நம்ம எங்கே பார்க்க போகிறோம்? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பார்க்கும்போதே அழியும். இன்னும் 1000 வருஷம் இருக்குது. அதெல்லாம் கிடையாது. சீக்கிரம் அழியும். அழிவை தடுப்பதற்காக கிழக்கு நோக்கி இருந்தால், உதயத்தின் பார்வையில் நடராஜ பெருமாள் இருந்தால் அழியும் உலகை அவனே காப்பாற்றுவான். இந்த இப்போ இந்நேரம் அழிஞ்சிருக்கோம். அங்கங்கே அண்ணல் மலை எங்கெங்கே இருக்கோ, கல்பாக்கத்தில் மெட்ராஸில் 2 பக்கம் இருக்குது. அங்கங்கே போட்டு நம்ம எல்லாம் அப்படியே இருப்போம். பொருளெல்லாம் அப்படியே இருக்கும். எல்லா வீடு வாசம் உடையாது. அங்கே ஒரு குண்டை போட்டானா கதிர்வீச்சுக்கள் தாவி நம்மளாம் அப்படியே உருகி போயிடுவோம். இப்போ நடக்க வேண்டியது. இந்த நடராஜ பெருமாள் என்னைக்கு வந்துச்சோ இன்னைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் சமாதானம் ஆகிட்டாங்க. இந்த நடராஜ பெருமாள் எங்கே அந்த இடத்துல வந்து பூமிகளை புதைச்சனோ யுத்தம் நின்றது. அதை கிழக்கு நோக்கி வைக்க போகிறோம், பிரதிஷ்டை பண்ண போகிறோம். உங்கள் கைகளில் ₹1 ₹2 இருந்தால் பூமாதேவியின் மடியில் போடுங்க. அதுக்கு மேலே தான் நடராஜ பெருமாள் வைக்க போகிறோம். அது வரம். வச்சதுக்கப்புறம் பூஜை நடக்கும். மும்மதங்களும் சம்மதம், எம்மதமும் சம்மதம் என்று வச்சுருக்கோம். மதத்தாலும் இனத்தாலும் உலகம் அழியப் போகுது. மனதால் ஒன்று சேர்க்கணும். நம்ம விரைவில் இந்த உலகம் அழியப் போகுது. வள்ளலார் இருந்து, ரிஷிமார்களில் இருந்து, விவேகானந்தரில் இருந்து, பட்டினத்தாரில் இருந்து, பாரதியில் இருந்து, இன்று மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் முதற்கொண்டு சமத்துவம் என்றுதான் கூறுகின்றார்கள். கட்சி நடத்துகின்றார்கள், புலப்பை நடத்துகின்றார்கள், விதையை விதைக்கின்றார்கள். எந்த விதையும் முளைத்த பாடல்ல. அதே வழியைத்தான் நானும் பின்பற்றுகின்றேன். நானும் விதைக்கின்றேன். சமத்துவ ஆலயம். அதற்காகத்தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் முள்ளிப்பாக்கம் என்ற ஒரு இடத்தில் சமத்துவ ஆலயத்தை உருவாக்கி, லிங்கம் 7 அடியில் லிங்கத்தை உருவாக்கி, அந்த லிங்கத்தில் சிலுவையை வைத்தேன். அல்லாவின் அடையாளமாக பிறையை வைத்தேன், புத்தனை வைத்தேன். விரைவில் சமத்துவ மதம் நான் தொடங்குவேன். அனைத்து உத்தரவுகளின் படியில் சமத்துவ மதத்தை நான் தொடங்குவேன். ஏன் இருக்கிற மதம் பத்தாதா? இருக்கிற ஜாதி பத்தாதா? என்னடா அவன் சமத்துவ மதம் தொடங்க போறான்? உலக மக்களை ஒன்று சேர்த்து சமத்துவ மதம் நான் தொடங்குவேன். தொடங்குகின்ற பொழுது நீங்களும் அதில் கலந்து கொண்டு அதில் தன்னை இணைத்துக் கொள்ளுங்கள். ஏன் நாங்கள் போய் இந்த இந்து மதத்தில் இருக்கோம், இஸ்லாமிய மதத்தில் இருக்கோம், புத்த மதத்தில் இருக்கோம், கிறிஸ்டின் மதத்தில் இருக்கோம், நாங்கள் எதுக்கு சேரணும்? எந்த மதத்திலாக இருங்க. சமத்துவம் என்பது மதம் கிடையாது.
உங்களுக்கு புரியுற மாதிரி சமத்துவ மதத்தை உருவாக்கப் போகின்றேன், தொடங்கப் போகின்றேன். அதில் மெம்பராக சேர்ந்து கொண்டால் பல கோடீஸ்வரர்கள் நான் சொன்னால் கோடிகளை கொட்ட தயாராக இருக்கின்றார்கள். நான் தான் சொல்கிறது இல்லை, என்னடா சாமி பணத்துக்கு ஆசைப்பட்டாருன்னு சொல்லுவாங்க. சமத்துவ மதம் தொடங்கி நம்மகிட்டலாம் ஒன்றுமே இல்லை, மிஞ்சினா 1 லட்சம் முழுசாக பார்க்க முடியாது. நம்மளால் பார்க்குறதுக்கு கஷ்டப்படணும், பார்க்கலாம் கஷ்டப்படணும். சமத்துவ மதம் தொடங்கி உலக நாடுகளில் உள்ள அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்து மேயர் கூட என்கிட்ட வந்து பார்த்துருக்காரு, லண்டனில் வந்து பார்த்துருக்காரு. இப்படிப்பட்டவங்களாம் தமிழே தெரியாது, எல்லாம் நம்ம இதில் போடுவாங்க காசை. சமத்துவ மதத்தில் தொடங்கிட்டிங்கன்னா கோடி கோடியாக பணம் வரும். அதை எல்லாம் பெரிய உலக வங்கியில் போட்டுட்டு அந்த பணத்தை செலவு பண்ணோம்னா கோடி கோடியாக இருந்தால் கூட நம்மளுக்கு அள்ளி கொடுத்தா 1 மாதத்தில் தீர்ந்து போயிடும், பத்தாது 1 நாளில் கூட தீர்ந்துடும். அந்த பணத்தை எல்லாம் உலக வங்கியில் போட்டு அதில் என்ன வட்டி வருதோ, உன் பிள்ளை கல்யாணமா இந்த 10 லட்சம், உன் வீடு இல்லையா இந்த 50 லட்சம், பெட்டி கடை வைக்கிறியா வை, உடம்பு சரியில்லாம் நீங்கள் இயேசுவை கும்பிடுங்க, அல்லாஹ் கும்பிடுங்க, சிவனை கும்பிடுங்க, கருப்பசாமி கொடுங்க. ஆனால் நாங்கள் இருக்கிறது சமத்துவ மதம். இருந்துட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைகள் பிறந்தநாள் முதற்கொண்டு எல்லாமே அந்த மதம் செய்யும். மதம் அல்ல மனம், அதுக்கு பேர் மதம் அல்ல, சமத்துவ மதம் அல்ல, சமத்துவ மனம். எல்லா மனங்களையும் ஒன்று சேர்ப்பது தான் சமத்துவ மதம். விரைவில் உலக நாடுகளின் பார்வையில் நான் பெரிய மாநாடு மாறி போட்டு சமத்துவ மதத்தை துவங்குவேன். வாய்ப்பு இருந்தால் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் குழந்தைகளின் கல்வி நிலை மாறும். எல்லாமே மாறுவதற்கு மதம் எப்படி மாற்றும்? ₹1 வாங்கி ₹1,00,000 வந்துடுதா இல்லையா? அப்போ அதை 10 பேருக்கு 10,000 கொடுத்தா 10 பேர் வாழ்க்கை மாறுதா இல்லையா? அது மாதிரி ஒருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கோடி தான் வாங்க போகிறேன் சொன்னால் போடுவாங்க. ஏன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்களாக எனக்கு என்கிட்ட வந்து தான் தொழிலதிபராகிருக்காங்க. ஒருத்தனும் 1 கோடி போடுவான், அது லட்சம் கோடியாக மாறும். அந்த லட்சம் கோடியை 5 பைசா நம்ம எடுக்கக்கூடாது. அப்படியே சமத்துவ மதம் ட்ரஸ்ட்டு, மக்கள் மன்றம்னு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறேன். அதில் உள்ள போட்டோம்னு அந்த காசு அப்படியே இருக்கும். அதை வட்டியை வச்சு நம்ம பிள்ளைகளை வழி நடத்தணும். அது சீக்கிரம் அறிவிப்பேன். நடராஜ பெருமாளை பூமியில் 3 நாள் புதைச்சி கொண்டு வந்திருக்கேன். வச்சுட்டு மஞ்சளாலும் குங்குமத்தாலும் திருநீனாலும் சந்தனத்தாலும் பாலாலும் அபிஷேகம் நடக்கும். இது ஒரு கும்ப அபிஷேகம் மாதிரித்தான். கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்ட பின்பு உணவு அருந்தி நிலா வந்தவுடன் ஒரு பூஜை நடக்கும். நெல்லால் அபிஷேகம் நடக்கும். அது ஒன்றுதான் அந்திசாய. ஏன் நெல்லால் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும்? அதுவும் என்ன அரிசி? கருப்பு கவுனி அரிசி நெல் கொண்டு வந்திருக்கார். அதை சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அது அவர் மேலே பட்ட நெல்லை ஒரு 4 நெல்லாவது நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா எத்தனை குறைகள் இருக்கோ, வீடு கட்டல, வேலை இல்லை, குழந்தைகள் படிப்பு செலவுக்கு இல்லை, நோய் இருக்குது, எத்தனை இருக்கோ அத்தனை நெல்லை நம்ம வீட்டில் ஒரு பாத்திரத்தில் மண்ணை போட்டு நட்டு வைங்க. எது எண்ணங்கள் மனசில் குறித்து வச்சுட்டு நட்டு வைங்க. எது வளருதோ அந்த பிரச்சனை தீரும். வீடுகளையாக கிடைக்கும், வளரும். மிச்ச நெல்லை பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லை 1000 பிரச்சனை இருந்தால் 1000த்தையும் நடுங்க. இல்லை 2 பிரச்சனை தானே 2 மட்டும் நடுங்க. எது முக்கியமான பிரச்சனையோ அதை நடணும். எல்லாத்தையும் தேவையில்லாதெல்லாம் நினைக்கக்கூடாது. இது நடக்கும், அதான் ஐதீகம். ஏன் இப்போ நிலவு கதிரவன் உச்சத்தில் உள்ளான். நிலவு எல் வடிவில் கீழே இருக்கான். எல் வடிவில் இதே நேரத்தில் அங்கே இருக்கான். பூமி கீழே இருக்கான். கதிரவன் சாய பூமி சுத்த கதிரவன் கீழ் போவான். அவன் போக மாட்டான். பூமி சுத்த நிலவு மேல் வரும். அந்த ஈர்ப்பு சக்தியில் பித்தம் தெளிந்து சித்தனாக மாறுவோம். சித்தன் என்ன? அறிவு. பைத்தியமாயிருவோம். நம்ம எப்படி பைத்தியமாவோம்? ஒன்று கிடைக்கலன்னா பைத்தியமாயிருவான், கிடைச்சாலும் பைத்தியமாயிருவான், முடிவு எடுக்க தெரியாட்டியும் பைத்தியமாயிருவான். அப்போ அதான் பித்தனை சித்தனாக்கும் நேரம்தான் நிலவு. அந்த ஈர்ப்பு சக்தியில், பூமியோட ஈர்ப்பு சக்தியிலையும் நாம் என்ன நினச்சி அவனை வழிபடுறோமோ உடனே அது நடக்கும். அப்போ சிவன் சித்திரகுப்தனாக மாறுவான். இந்த முறை சித்திரகுப்தனின் தீட்சை கொடுக்கப்படும் உங்களுக்கு. இந்த முறை சித்திரகுப்தனின் தீட்சை உங்களுக்கு கொடுக்கப்படும். தீட்சை என்றால் என்ன? ஒன்றுமே தெரியாது. தீட்சை என்றால் எங்கள் சக்திகளையும் நாங்கள் வரமாக இருந்து பெற்ற அனுபவங்களையும் தெய்வத்தின் சக்திகளையும் ஒன்றாக மாற்றி
சித்திரகுப்தனை என்னுள் இறக்கி என் விரல்கள் உங்கள் மீது படும் பொழுது தீட்சையாக கொடுக்கப்படும். இந்த பாலாபிஷேகத்திற்கு பின்பு நான் யாருக்கும் தீட்சை கொடுக்க மாட்டேன். செல்வத்தை கையில் கொடுப்பேன். அந்த செல்வத்தை பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். செல்வத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடணும். ஏதோ ஒரு வயது என் கையில் வாங்கிட்டு போகணும். சாயங்காலம் தான் தீட்சை கொடுப்பேன். சாயங்காலம் நடராஜ பெருமாளை வச்சதுக்கப்புறம் பரதக்கலை அவர் கலை ஆர்வம் எப்படி வரணும் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ கருடன் வந்துட்டான். வர்ண பகவானே நீயும் வந்து விழு. நடனத்தின் கலை அம்சமே பரதம் உருவானதே நடராஜ பெருமானினால். அவரை பிரதிஷ்டை செய்த பின்பு மழலைகள் குழந்தைகள் இங்கு பரதம் ஆடுவார்கள். அமைதியாக அமர்ந்து பார்த்த பின்புதான் பரதத்தையும் மனிதனையும் பிரிக்க முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் தாண்டவம் ஆடுவோம். புருஷன் தப்பாயிட்டானா குடிச்சிட்டு வந்து அடிச்சானா நீ தாண்டவம் ஆடி பத்திரகாளி ஆயிடுவேன். என்ன பொண்டாடி தப்பு செஞ்சுட்டா இவன் பத்திரகாளி ஆயிடுறான். ஆக மொத்தம் டான்ஸ் என்பது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது விதத்தில் நம்ம ருத்ர தாண்டவம் ஆடுவோம். அதை வலியுறுத்தி தான் இந்த இடத்துல வைக்க போகிறோம். ஓசை ஒரு சிவன் கோயிலுக்கோ எந்த கோயிலுக்கு போனாலும் ஏன் மணி வைக்கிறான்? மணியை அடிச்சுட்டு தான் அந்த கோயிலுக்கு போனோம். தெய்வங்கள் உறங்குகின்றதோ உலக கணக்குகளை பார்க்கின்றதோ அதனால் ஓசை எழுப்பி நான் வருகின்றேன் என்று சொல்வதற்குத்தான் மணி வைக்கப்பட்டது. இயற்கையாகவே ஓசை வந்துவிட்டது. இந்த இடத்துல கருடன் வர்றது பெரிய விஷயம். இது கொடைக்கானலை விட உயரமான இடம். இது கொடைக்கானல் சுற்றி பார்க்க நாளைக்கு போகிறோம் இல்லையா, அதை விட இது உயரமான இடம். இந்த இடத்துல பருந்துகள் வர்றது பெரிய வரம். வந்திருக்குன்னா உச்சம். சூரிய பகவான் வந்து அடிக்கிறார். அபிஷேகத்தின் போது வர்ண பகவான் வர வேண்டும். மேக கூட்டங்கள் மறைந்து கதிரவனை கொஞ்சம் மறைத்து நிழலை கொடுக்க வேண்டும். இப்பொழுது பிரதிஷ்டை செய்ய போகின்றோம். எல்லாம் சிவமயமே. கண்களாலும் கைகளாலும் தொட்டு பிரதிஷ்டை செய்ய அனைவருக்கும் எண்ணி வந்த காரியங்கள் ஈடேற நோய் நொடியில்லா வாழ்க்கையும் கடனில்லா வாழ்க்கையும் தொழில் தடைகளை எடுத்து எண்ணிலை வந்தார்களோ அந்நிலை எண்ணங்கள் நீரேற நடராஜ பெருமாளே நீ ஆடிய தீ ஆட்டங்கள் போதும் நல்லாட்டங்களை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய